ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ஞானகர்ம சந்நியாச யோகம். ஸோ அதுதான் பிடிவாதம். கர்மயோகத்திலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கார். நான் பண்றேன், நான் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிற அந்த சங்கல்பத்துல வந்து கர்மால ஈடுபடுறதோ கர்மாவை விடுறதோ, that is not possible really, because everybody is driven. அது எல்லாத்தையும் நடத்துற சக்தியை உணர்ந்து அதுக்கு அந்நியமா இயங்குற நான் இல்லை, எனக்கு இயங்குற ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கவனத்தை அது மேல வச்சுக்கிறது அப்படிங்கறதுதான் கிரக்ஸ். அது வந்து அர்ஜுனன் கேட்கிற கேள்விகளை பொறுத்து அந்தந்த ஆங்கிள் தகுந்த மாதிரி அதே தான் சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். இந்த இந்த அறிவு அதுதான் வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிளென்சிங் கம்ப்ளீட்லி. இல்லைன்னாக்க என்னது கிளென்ஸ் தெரிஞ்சின்றதுனால வந்து ஏதோ ஆகிறது கிடைக்கிறதுங்க. அது வந்து அந்த அந்த சக்திக்கு செப்பரேட்டா இயங்குற நான் இல்லை அப்படிங்கறத வந்து அதோட அம்சமா தான் வந்து இந்த இயக்கம் நடைபெறது அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த ரியலைசேஷன். அதுதான் வந்து இட் கிளென்சஸ் ஆல் கர்ம வாசனைகள். எல்லா கர்மாவும், பண்ணின கர்மா, பண்ண போற கர்மா எல்லாமே எதுவுமே வந்து அந்த கர்த்திருவத்தை கம்ப்ளீட்டா கட் பண்ணக்கூடியது. அதுதான் அதான் ஞானம் மாதிரி பவித்திரம் கிளென்ஸ் பண்ணக்கூடியது வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது சொன்னார். தத் ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. ஸோ அது வந்து அவாவாளோட அனுபவத்துல உணரணும். அந்த ஏன்னா தட் இஸ் வாட் கிவ்ஸ் கம்ப்ளீட் பீஸ். அதான் சாந்தி மச்சிரேன அதிகச்சதி. எனக்கு வந்து இயங்கிறதுக்கு எந்தவித ஃப்ரீடமும் இல்லை, என்னோட சாமர்த்தியமும் இல்லை. இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து உணர்ந்தாக்கா அது கொடுக்குற அமைதி, நிம்மதி அதுதான் கிடைக்கும். ஸோ அதுலயே ஃபோக்கஸை வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு தான் அதுலயே ஸ்ரத்தையோட இருக்கணும், அந்த பாவத்திலேயே ஸ்ரத்தையோட இருக்கணும். ஸ்ரத்தைங்கிறது தான் வந்து அந்த ஞானத்தை வந்து உணர்றதுக்கு உண்டான யோக்கியத்தை. எந்த பொருளுக்குமே நமக்கு எதுக்கு நம்மளுக்கு யோக்கியத்தை இருக்கோ அந்த பொருள் நம்மள வந்து சேரும். நம்ம அதை தேடி போய் அடையவே வேண்டாம். எதுக்கு யோக்கியத்தை இருக்கோ அது நம்மள வந்து சேரும். அந்த யோக்கியத்தை சம்பாதிச்சுக்கிறது தான் பாயிண்ட். அப்ப அந்த அனுபவத்துக்கு உண்டான யோக்கியத்தையே நம்ம சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுதான் வேணுங்கிற உண்மையான சின்சியர் சீக்கிங் அந்த நாட்டத்தோட இருந்தது ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி ஆகலும் எந்த ஆங்கிள் போகணும் அப்படிங்கிறதுக்கு வழி கிடைக்கும். அது எல்லா ஜீவனுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பண்ணிட்டே இருக்க. நம்ம அது சும்மா அப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்சர்வ் பண்ணினாலே தெரியும். அந்தந்த ஜீவன் இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு மேல போறதுக்கு எப்படியோ வந்து ஒரு யாரை கான்டாக்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த புஸ்தகத்தை படிக்கணும், எந்த அறிவு வரணும், எல்லாம் வந்து பார்த்து 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 நடந்துட்டே இருக்கு. அந்த சக்தியை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அது இந்த ஸ்ரத்தை இருந்ததுனாதான் அந்த சக்தி வந்து நம்ம கான்டாக்ட்ல வரும்போது அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும், அதோட ப்ரெசன்ஸை. அதுக்கு சப்மிட் பண்ணிவிட்டா போறோம். சப்மிட் பண்ணின மாத்திரத்திலேயே வந்து ஒன் இஸ் கம்ப்ளீட்லி ரிட் ஆஃப் ஆல் அஜிடேஷன்ஸ் அண்ட் டென்ஷன்ஸ். ஏன்னா அது வந்து அழிச்சுன்னு போயிடும் கரெக்டா. பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தித்தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. இந்த இந்த ஸ்ரத்தை இல்லாம, இந்த சமர்ப்பணம், அந்த மூலத்துக்கு அந்த சமர்ப்பணம் இல்லாம இருக்கிறவனுக்கு வந்து இந்த லோகத்துல செயல்படும் போதும் அவனுக்கு நிம்மதி இருக்காது. இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு லோகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா அங்கத்துக்கும் he doesn't provide for anything. ஆக மொத்தம் அவனுக்கு வந்து சுகமே இருக்கிறது இல்லை. எல்லாத்தையும் தன்னோட
சாமர்த்தியத்தெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பாக்குற ஜீவனுக்கு வந்து இங்கேயும் சௌக்கியம் இல்லை, அப்புறமும் சௌக்கியம் இல்லை. ந அயம் லோகஹா அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹா. 41வது பாடல். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்தந்தி தனஞ்சய. ஹிருதயத்துல அனுபவபூர்வமா அந்த எல்லாத்தையும் இயக்குற அந்த சக்திக்கு அந்நியமா இயங்குற நான் இல்ல, எனக்குள்ள என்னோட ஆதாரமா என்னை தூண்டி விட்டு என்னை இயங்குற சக்தியா இருக்கிறதே அந்த பொருள் தான் அப்படின்னு அதை உணர்றது. அதனால வந்து எல்லா சம்சயங்களும் நசிச்சு போயிடும், டவுட்ஸே வராது. ஏன்னா நம்ம பண்ணலங்கிறது வந்துருனாலே அது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, பண்ணினது கரெக்டா தப்பா, அது எல்லாமே ஒரு ஒன் ஷாட்ல அடிச்சு போயிடும். அந்த அனுபவத்தினாலேயே வந்து ஞான சஞ்சின்ன சம்சயம் யோக சந்நியஸ்த கர்மா. அப்பதான் வந்து அந்த யோக நிலையில இருந்து கர்மா பண்ண முடியும். அந்த கர்மாவுக்கும் அந்த பண்றவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அது வந்து நடக்கிற கர்மா, பண்ற கர்மாவா இருக்காது. அப்பதான் அந்த யோக நிலையில இருந்து கர்மா நடக்கிறது அப்படிங்கிறத பூர்ணமா உணர முடியும். ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்தந்தி. இப்படி கர்மால ஈடுபடுற அந்த ஜீவனை வந்து இந்த கர்மா எந்த விதத்திலையும் கட்டி போடாது. பண்ணின கர்மாவோட பலனோ புண்ணிய பாபங்களோ இல்லை இன்னும் திருப்பி கர்மா பண்ணணுங்கிற அந்த வாசனையோ எதுவுமே எந்த விதத்துலையுமே they are not bound by any actions or the results of actions. அதான் வழி. ஸோ அது உணர்வு பூர்வமா அந்த இயங்குற சக்தி, எல்லாத்தையும் இயக்குற சக்திக்கு அந்நியமா இந்த சரீரத்தை இயங்குற சக்தி வந்து தனியா இல்லை, அதுல இருந்து அப்பாற்பட்டு இல்லை, அதோட அம்சமா தான், அதோட தூண்டுதல்ல தான் இந்த எனர்ஜி இயங்குறது அப்படிங்கிறத உணர்றது. அதனால எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிறது. அதனால அந்த மூல நிலையில இருந்து எல்லாமே நடக்கிறது அப்படின்னு அந்த நடப்புக்கு வழங்கி கொடுத்து இருக்கிறது. அதுதான் யோகத்துல இருந்து கர்மா பண்றது. இப்படி கர்மால ஈடுபடுறதுனால வந்து எதுவுமே அந்த எந்த கர்மாவோட எந்த அம்சமும் எந்த ஆஸ்பெக்டும் அந்த ஜீவனை வந்து பந்திக்காது. 42வது ஸ்லோகம். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞான அசின ஆத்மனஹா சித்வைனம் சம்சயம் யோகம் ஆத்திஷ்ட உத்திஷ்ட பாரத. இதுதான் ஃபைனல் வேர்ட் அப்படிங்கிற அந்த 41வது ஸ்லோகத்துலதான் வந்து அப்படியே சாரமா புழிஞ்சு இதுதான் திஸ் இஸ் த வேர்ட், திஸ் இஸ் த ஃபைனல் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட. அதனால இந்த அஜ்ஞானம், என்ன விபரீதமான நாலேஜ், நான் தான் பண்றேன் ஆனா அது அடுத்தவா பண்றான்னு நினைச்சுக்கணுமோ அப்படின்னு சொல்லி நான் என்ன ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தப்பு காரியத்தெல்லாம் நான் வந்து போனா போறதுன்னு சமாதானப்படுத்திக்கிறேனோ, இதை இப்படி பண்ணணுமா அதை அப்படி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த கன்ஃபியூஷனல் ராங் நாலேஜ் எல்லாம் இருக்கே, அதை வந்து இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஞானம்ங்கிற கத்தியினால வெட்டி இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹிருத்ஸ்தம் ஞான அசினா ஆத்மனஹா அஜ்ஞான சம்பூதம் அதை கட்டு பண்ணி சித்வா சம்சயம் அது அந்த அப்பதான் டவுட்டே வராது. நான் இப்படி இருக்கேனா அப்படி இருக்கேனா, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, பண்ணினது ரைட்டா தப்பா, இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸும் ஒட்டு மொத்தமா போகும். போச்சுனாக்க யோகம் அந்த யோக நிலையில இருந்து எழுந்துருன்னா அப்ப வந்து நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு எழுந்திருக்கிறதா இருக்காது. அதை உணர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா அது எழுப்பி விட்டுதுன்னா எழுந்துப்போம். அது நம்மளோட கர்மாவா இருக்காது. அந்த ஆத்திஷ்டோ உத்திஷ்ட பாரத அதாவது எழுந்துருன்னு இவர் சொல்றது எதுக்குன்னாக்க, இப்ப அர்ஜுனன் வந்து சோர்ந்து போய் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு வெர்ஜில இருக்காரோனோ, அதனால சொல்றார் அதுக்கு வழங்கி கொடுத்துடு, அவ்வளவுதான். அது எழுப்பிடுச்சுன்னா எழுப்பி விடும், அது நடத்துறத நடத்தும். நீ வந்து குறுக்கே பூந்து நான் பண்ண மாட்டேன், நான் பேசாம தான் இருப்பேன், பிக்ஷை தான் வாங்குவேன், என்ன வதம் பண்ணினாலும் நான் பேசாம இருப்பேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து
எதுவும் பண்ணாத, அது அந்த ஃப்ளோக்கு ஜஸ்ட் வழங்கி கொடுத்துரும். எழுந்துரு அப்படின்னா அதான் பி அலர்ட் டு தட் எனர்ஜி விச் டிரைவ்ஸ் என்டையர் வேர்ல்டு. ஹே பாரத. அதுதான் ஃபைனல் வேர்டா வந்து சொல்றார். அப்படித்தான் வந்து இந்த ஞானபூர்வமான அந்த எல்லாத்தையும் நடத்துற சக்தியோட அனுபவத்தினால வந்து கர்மாலேருந்து விடுபடுறது. இல்லாட்டி கர்மாவை நான் விடுறேன்னு சொல்லிட்டு சங்கல்பத்தினால விடுறதுங்கிறது வந்து ட்ரையிங் டு கிவ் அப் கர்மா. கிவிங் அப் கர்மா இஸ் ஒன் திங், ட்ரையிங் டு கிவ் அப் கர்மா இஸ் அனதர் திங். அது வந்து தட் இஸ் an action in itself. Actually giving up karma cuts your connection with the karma, but trying to give up karma actually adds one more link to karma. அது சட்டில் டிஃபரன்ஸ் அது. பட் அவர் அதான் காட்டி தர்றார். அந்த மாதிரி யோக நிலையில இருப்பா. இருந்து வேலை பண்ணுன்னு சொல்றது மீனிங்லெஸ். வேலை நடந்தா நடக்கும், நடக்கலைன்னா நடக்காது, நீ மாட்டும் ஆனந்தமா இருக்கலாம். ஸோ அதான் ஃபைனல் வேர்டு. ஞானபூர்வமா வந்து கர்மாவை விடுறதுங்கிறது. பார்த்து முடிச்சிருக்கலாம். அது ஏதோ ஏற்கனவே நேற்றுக்கு பயங்கரமா ஓவர் ஷூட் பண்ணிட்டோம். அதனால இந்த 2 பாட்டை மட்டும் இன்னைக்கு பார்க்க வேண்டியதா போச்சு. ஓம் தத் சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே என்ன சொன்னோம்? கிருஷ்ண ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோத்தியாய. பஞ்சமோத்தியாயத்துலேருந்து இருக்கு இல்லையா? அப்போ நம்மள அது பார்க்க வேண்டாம்ல, ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். என்னத ஆரம்பத்துல ஞாபகம் இல்லை என்ன தொடங்கினோம்லாம். ஐ திங்க் ஏதோ நான் தொடங்கும் போது திருப்பி பார்க்கணும்னப்போ 4 வரைக்கும் தான் வச்சுட்டேன். So if that is okay, then we finish the Gita session here. ஒரு கொஸ்டின் என்ன, இத்தனை பகவத்கீதை எல்லாம் மீனிங் சொல்றீங்களா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கரெக்டா வருது? முன்னாடியே படிச்சதா இல்ல உங்களுக்கே வருதா? ஆக்சுவலி இந்த சத்சங்கம்னு தொடங்கினதே வந்து நம்மளோட சங்கல்பமே இல்லை. நான் வாஸ்தவத்துல நான் யாருக்காவது சொல்லி எல்லாம் கொடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே ஒன்றும் தெரியாது, நானே படிச்சது இல்லை. அப்புறம் நான் போய் யாருக்கு சொல்லி கொடுக்கறது? ஸோ அதனால அது என்னமோ நடத்துறது, அது எப்படி நடத்துறதோ அப்படி போறது. அதுல எத்தனை எனக்கு எல்லாமே அப்படித்தான். பாட்டு பாடுறதோ இதுவோ அதுவோ எதுவுமே கிரமமா கத்துன்றது இல்லை. நான் என்னெல்லாம் தப்பு பண்றேங்கிறது கூட எனக்கு தெரியாது. அதான் ஃபேக்ட். இப்ப சொன்ன அது ஏதோ சொல்றது நடக்கிறது, அதுல தப்பு இருக்கும் ரைட்டு என்ன இருக்குமோ எனக்கு தெரியாது. அது எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கிறது, அவ்வளவுதான். இல்லையே எதுவுமே எல்லாம் அப்படியே பிரவாகமா வந்துட்டு இருக்கு, எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்ன, கேட்கிறவாளுக்கு அது அப்படியே அனுபவமா ஓடின்னு இருக்கே. ஆக்சுவலி அதுதான் பாயிண்டே. நம்ம வந்து என்ன பண்றோம், அதான் அந்த கர்மால இல்ல பாயிண்ட். எந்த பாவத்துல எல்லாமே அப்படித்தான். இந்த நம்ம என்ன உபதேச உந்தியார்லையா சொல்லுவார், அதுலதான் ரொம்ப அழகா ஒவ்வொரு சாதனையும் வந்து அப்படியே கரெக்டா சொல்லுவார். இந்த சாதனைனா அது வாட் இஸ் இட் மென்ட் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவார் இல்லையா? எந்த கர்மால ஈடுபடுறோம் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் இல்ல, எந்த மாதிரி பாவத்துல ஈடுபடுறோம்ங்கிறதுல தான் இருக்கு பாயிண்டே. அதாவது இந்த கிராஸ வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி, அந்த ஜீவ பாவத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு செயல்பாடுல ஈடுபடுறோமா, இல்லைன்னா அந்த பரம்பொருள் எல்லாத்தையுமே இந்த 2 ஜடமும் சித்தும் கலந்தே தான் இருக்கும். ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷனே அந்த கலப்புல இருந்து தான் உண்டாயிருக்கு. அந்த அதாவது நான் இருப்பு, அந்த இருப்புல இருந்து நான் இந்த ஆளா இருக்கேன். அங்கதான் சித்து ஜட கிரந்தி வந்தது. அந்த சித்து ஜட கிரந்தியோட ஆதாரத்துலதான் வந்து சகல சிருஷ்டியும் அங்க இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் செயல்பாடுகளும் எல்லாமே வந்து அதோட ஆதாரத்துலதான் இருக்கு. அதனால எல்லாத்துலயும் அந்த கலப்பு இருந்துட்டே இருக்கும்.
அதனால கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அதுல வந்து நம்ம அதுல இந்த ஜட அம்சத்தோட கனெக்டட் ஆகிறோமா இல்லைன்னா சித்த அம்சத்தோட கனெக்டட் ஆகிறோமாங்கிறது தான் பாயிண்ட். அது வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடா என்னென்னமோ இன்டலெக்சுவல் அனாலிசிஸ் அப்படி இப்படியெல்லாம் அது அண்ணாமலையானோட அப்ரோச்சே அப்படிதான். It is so simple. It is your very existence. It is already there. There is nothing new to be known. ஐயோ அது அனுபவத்துல இருந்து வர வாக்கு இல்ல, அது சும்மா ஏதோ வாயால சொல்றது இல்ல, அதோட இஃபெக்ட் அது அனுபவத்துல அவாவா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது ஒன்றும் அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் உண்மை இல்லை. அண்ணாமலையான் அதான் அவருக்கு வந்து பூர்ணமா ஒரு சங்கல்பமுமே இல்லாததுனால இப்படி இருக்கணும்னோ அப்படி இருக்கணும்னோ இப்படி இருக்கப்படாது அப்படி இருக்கப்படாது இத பண்ணணும் பண்ணப்படாது எதுவுமே இல்லாததுனால he was a pure channel for அந்த எனர்ஜி, அந்த எனர்ஜியோட ஃப்ளோக்கு வந்து he was a perfect pure channel. அதனால்தான் அவர் மூலமா நடந்த எல்லா செயல்பாடுகள்லயும் அந்த எனர்ஜியோட டேஸ்ட் அப்படியே கிடைச்சுட்டே இருக்கும். அந்த வாக்குக்கு அதான் அந்த வெயிட். அது வார்த்தைகளே கிடையாது, அது அவர்கிட்ட ரிலேட் ஆகிற எல்லாருக்குமே அது சென்ஸ் பண்ண முடியும். எவ்ரிதிங் அபவுட் ஹிம் has no gross item in it. gross அம்சமே கிடையாது அவரோட வார்த்தைகளோ அவர் கொடுக்கற பொருட்களோ ஆசிரமத்துல போடுற சாப்பாடோ எதுவுலயுமே அந்த gross அம்சமே இருக்காது. இட் இஸ் பியூர் எக்ஸிஸ்ட், அந்த பீயிங் தான். அதனால அந்த டிஃபரன்சஸ் எவ்ரி ஸ்டெப் அந்த டிஃபரன்சஸ் கல்பிக்கிறதுங்கிறதே இருக்கவே இருக்காது. இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு, இது ஆகணும் அது ஆகணும், அந்த அம்சமே இருக்கவே இருக்காது அவரோட செயல்பாடுகள்ல. இட் இஸ் பிகாஸ் he never did anything. அது எப்படி அனுபவிச்சா அப்படியே அள்ளியே அடங்கிடணும். அடங்கிட்டாக்க அது அப்பதான் அதோட இஃபெக்ட். அண்ணாமலை ஆன்மீக நிலையில ஆரம்ப நிலைன்னு இருக்கா இல்லட்டா? இல்ல, அதாவது ஒவ்வொரு ஜீவன் இதே கான்செப்ட் தான். சித்து ஜடத்துக்கிட்ட இருக்கிற காம்பினேஷன் தான் அந்த ஜீவ பாவம். சரியா? அந்த ஜீவ பாவத்துக்கு வந்து ஜடத்துக்கிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு கனெக்ஷன், சித்துக்கிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு கனெக்ஷன்ங்கிறத பொறுத்து எதுவுமே மேலேயோ கீழேயோ வசந்ததோ மோசமானதோ இல்லவே இல்லை. அதாவது இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு இன்புட் மூலத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம நிலையில இருந்து அந்த கிடைக்கிற இன்புட்டை வந்து சின்சிரிட்டி இருந்துதான் அந்த இன்புட்டை கரெக்டா கிரகிச்சுப்போம், கரெக்டா பிரயோஜனப்படுத்திப்போம். அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து அந்த சின்சிரிட்டி தான். அந்த பிகினிங் பிகினிங் ஸ்டேஜ் அப்புறம் மெச்சூர் ஸ்டேஜ் அது நம்ம விவகாரத்துல வந்து அந்த டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால அப்படி சொல்லிடுறோமே தவிர்த்து எந்த நிலையில இருந்தாலும் வந்து இட் இஸ் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். அதுதான் அண்ணாமலையான் திருப்பி சொல்லினே இருப்பார். இட் இஸ் நத்திங் நியூ டு பி கெயின்டு. எந்த சிச்சுவேஷன்ல வந்து அந்த சித்த பூர்ணமா நம்மளுக்கு பார்க்க முடியறதோ இட் இஸ் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அண்ட் இட் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் பியாண்ட் டைம். இட் இஸ் நாட் தட் யூ ஹவ் ஏதோ பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி 1997 மண்டேல ஏதோ லைட் அடிச்சுது அப்படிங்கிற இதுவே கான்செப்டே கிடையாது. அது இப்ப சொப்பனத்துல இருந்து முழிச்சுண்டாச்சுன்னா அந்த ட்ரீம் வேர்ல்ட் நெவர் எக்ஸிஸ்டட். it doesn't exist now, nor will it ever exist. அந்த மாதிரி அது it does away with all past, present and future ideas. கேக்குறது நல்லா இருக்கு அண்ணாமலை. அதுதான் அனுபவம், அதேதான் அனுபவம். அந்த நிக்க முடியாது இல்லையே, பாத்திரமே தட்டையா இருக்கும் டவுட் வருது எனக்கு. இல்ல அதாவது நம்மளோட சாமர்த்தியத்துல அதுல நிக்கிறதுன்னு ட்ரை பண்ணும்போது அந்த பிரச்சனை வரும். அந்த சென்ஸ்ல சொல்லல, அந்த ஆனந்தம் எனக்கு எப்பவுமே இருக்கணும் இல்ல.
அப்படின்னா அந்த ஆனந்தத்தோட ஆதாரத்துலதான் வந்து நான் இந்த நான் இப்படி ஒரு என்ன என்ன சொல்றது அஞ்ஞானமா ஒரு ஜீவனா இருக்கேன் அப்படிங்கிற அந்த இருப்பே வந்து அந்த ஆனந்தத்தோட ஆதாரத்துலதான் இருக்கு. அத நான் இருக்கேன்ற அந்த உணர்வு இல்லைன்னாக்கா நான் அஞ்ஞானியா இருக்கேன்னு கிளைம் பண்ண முடியாது. அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, காத்துல இலையில ஆடுற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சம் இல்லப்பா, அதுதான் இருக்கு. அதான் என்னதான் படம் வந்து அப்படியே இப்ப நம்ம கேன்வாஸ்ல பெயிண்ட் பண்ண அப்படியே அடைச்சு கலர் எல்லாம் போட்டு ஃப்ரீ ஸ்பேஸே இல்லாம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பெயிண்ட் பண்ணியிருந்தாலும் அங்க இருக்கிறது கேன்வாஸ் தானே. நம்ம எதை வந்து படம்னு பாக்குறோமோ, எதை டேபிள் சேரு ஆளுகள்னு பாக்குறோமோ அதெல்லாம் கேன்வாஸே தான். அதான் if you vote for the jadam then you see the jada amsham of it, or if you vote for chit then you see the chit amsham of it. எனக்கு அண்ணாமலையாரோட வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் பிளாஸ்டிங் ஆக்சுவலி. ஒரு எந்த சிச்சுவேஷன்ல அவர் அந்த எந்த இன்புட் கொடுத்தாலும் இட் வில் பிளாஸ்ட் ஆஃப் அந்த லிமிடேஷன் இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே உடச்சி எரிஞ்சிடும். அப்படியே ஒரு இஃபெக்ட் அந்த வாக்கு. ஒருத்தர் வந்து கேட்பார், பகவானே I am a married man, I am a grihastha, how do I fare in the scheme of moksha அப்படின்றது கேட்பார். whether you are married or unmarried, whether you are poor or rich, illiterate or literate, man or woman, everybody has 100% right to that knowledge because you are already that. நான் இருக்கேங்கிற அந்த ஆதாரத்துலதான்ப்பா நான் புருஷன், நான் ஸ்திரீ, நான் படிச்சவன், நான் முட்டாளு, நான் இவன், அது இது எல்லாமே நான் இருக்கேங்கிற ஆதாரத்துலதான். நான் இருக்கேங்கிறது இல்லைன்னா நான் வந்து முட்டாள் அப்படின்னு நான் எப்படி வந்து சொல்றது? அதுதான் ஒருத்தட்ட கேட்பாரு டிரெக்டா, எனக்கு ஒண்ணுமே தெரியல பகவானே அப்படின்னு. உனக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால தானே உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு நீ வந்து கிளைம் பண்ற. அது என்னன்னா அது சும்மா அது ஏதோ லாஜிக்கோ என்னமோ ஒரு இன்டெலெக்சுவல் இதுவோ கிடையாது. இட் இஸ் a fact that apart from the screen no film can ever exist. Everything lacks existence apart from the screen. அதுக்கு இருப்பு கொடுக்கறதே வந்து அந்த ஆதாரப்பூர்வ நான் இருக்கேன்ற அந்த உணர்வு தான். அந்த அனுபவத்தை வந்து இந்த துவைத்தத்துல வந்து எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கும் போதும் அதை ஸ்பர்ஷம் பண்ணினோம்னா ஒன் இஸ் அட் பீஸ். அதுதான் அதோட அல்டிமேட் பவர். அந்த நம்மள இது பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த சங்கர்லால் பேங்கரோட இன்சிடென்ட் பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம. வேற இந்த காந்தியன் குரூப்ல ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூமெண்ட்ல வந்து சங்கர்லால் பேங்கர்னு ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கோம்ல. அது சரி பாப்போம், அது என்ன ஏதோ அண்ணாமலையான அனுபவிப்போம் அவ்வளவுதானே. வந்து அதாவது சங்கர்லால் பேங்கர்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த காந்தியன் குரூப்ல அதாவது அஹிம்சாவாதத்துல ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூமெண்ட்ல இருக்கிறவர். நார்த்ல தான் இருப்பார், அஹமதாபாதோ ஏதோ. காந்தியோட ஹிஸ் க்ளோஸ். காந்திஜிக்கு வந்து he never came to திருவண்ணாமலை, பட் அண்ணாமலையான் கிட்ட ரொம்ப ரிகார்ட்ஸ் உண்டு. தன்னோட அடியார்கள்லாம் பல பேரையும் வந்து நீங்க திருவண்ணாமலைக்கு போங்கோ, அவரை போய் பாருங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்லாம் அனுப்பி வைப்பார். இவர்கிட்டயும் சொல்லுவார், நீங்க சவுத்துக்கு போறச்சே வந்து திருவண்ணாமலைக்கு போங்கோலாம் சொல்லியிருப்பார். இவர் வருவார், வந்துட்டு பார்த்து எல்லாம் எவ்ரிபடி கொஞ்சமாவது அந்த ஹிருதயத்துக்கூட ஒரு ஸ்பர்ஷம், அந்த கனெக்ஷன், ஒரு சின்சிரிட்டி இருந்ததுன்னா அந்த பிரசன்ஸுக்கு எவ்ரிபடி ஃபால்ஸ். ஸோ அந்த உணர முடியும். நம்மளுக்கு அது கிடைக்கிறது கிடைக்காம போறது, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனா இங்க இருக்கிற பொருள் வந்து பூர்ண பொருள்ங்கிறதோட இஃபெக்ட் வந்து எப்படியும் கிடைச்சிடும். அது வந்து கிடைச்சிடும் வந்து. அப்புறம் அப்படியே அந்த மாதிரி விசிட் பண்ணிட்டு போயிடுவார் திருப்பி நார்த்துக்கு. அங்க வந்து அது இந்த பிரிட்டிஷ் ரூல்லாம் ரொம்ப மோசமான ராஜ்யம் நடத்தினதுனால ஜனங்கள்லாம் பஞ்சத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அது சவுத்துல ரொம்ப தெரியல, பட் நார்த்ல எல்லாம் வந்து
ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா ஜனங்கள்லாம். பெங்கால் எல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல 7-8 பேர் இருக்கான்னா ஒருத்தருக்கு தான் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குமா ப்ராப்பரா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் யார் வெளியில போகணும்னாலும் வெளியில போகணும். அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. சாப்பாடு அது இல்லாம அது ராஜ்ய பரணம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதுல வந்து ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஜனங்களுக்கு சாப்பிடறதுக்கே ஒண்ணுமே இல்லை. பல நாளா பட்னி கிடந்தா ஏதோ கிடைக்கும், அந்த மாதிரி ஏதோ ரொம்ப ஃப்ரூகலா ஏதோ கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊரு. இவர் வந்து ஆக்சுவலா இவருக்கு வந்து அண்ணாமலையான்ட்ட அந்த பிரசன்ஸுக்கு அந்த பூர்ணமான மரியாதை உண்டு. இருந்தாலும் இன்டெலெக்சுவலா அவரோட அப்ரோச் வந்து இவருக்கு செட் ஆகல. ஏன்னா அவெல்லாம் சோசியலா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாவத்துல இருக்கிறவா. இது எல்லாம் சும்மா இருன்னா அது அவருக்கு வந்து சும்மா இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தோணிட்டோ என்னமோ தெரியல, நமக்கு தெரியாது. அப்ப அவர் என்ன பண்ணுவார், ஜனங்கள் எல்லாம் வந்து ஒரு போட்டோ, அந்த காலத்துல போட்டோ எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். இப்ப எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். அப்ப பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு அது பஞ்சத்துல இருக்கிற ஜனங்களோட ஒரு போட்டோவை எடுத்து அதை எடுத்துட்டு வருவார் திருவண்ணாமலைக்கு. வந்துட்டு இவர்கிட்ட ஒரு பிரைவேட் ஆடியன்ஸ்ல கேட்கணும். சும்மா பப்ளிக்கா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கேட்க வேண்டாம். பிரைவேட் ஆடியன்ஸ் எப்பயாவது கிடைக்கும் போது அவர்கிட்ட இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால 3 மணிக்கு கிச்சன் வாசல்ல நின்று இருப்பார். அது முன்னாடி போயாச்சு அண்ணாமலையான் கிச்சனுக்குள்ள போயிட்டு கரிகாயெல்லாம் நறுக்கி கொடுத்து அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். கிச்சன்ல வாசல்ல வெளியில அவர் நின்றுட்டு இருப்பார் அந்த போட்டோவையும் வச்சுட்டு. அவர் உள்ள இருக்கிறவருக்கு தான் தெரியுமே, யாரோ அடியார் கிச்சன்ல இருந்து எழுந்து வெளியில போறவர்கிட்ட வந்து வெளியில பாரு பேங்கர் இருக்காரான்னு இருந்தாக்க உள்ள வர சொல்லு அப்படின்பார். அப்போ அவர் போய் பாப்பாரு, இவரும் வாசல் நின்றுட்டு இருக்காரு. பகவான் உங்களை கூப்பிடுறாரு உள்ள போங்கோ அப்படின்னு போன உடனே வந்து நீங்க சொல்றதெல்லாம் சரி பகவானே, ஆனா வந்து கண்ணுக்கு எதிர்க்க ஜனங்கள் இப்படி சாப்பிடுறது கூட ஒண்ணும் இல்லாம அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதே வந்து நம்மள எப்படி வந்து சும்மா இருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டும் அந்த போட்டோவையும் காமிப்பார். இங்க பாருங்க பஞ்சத்துல எப்படி அடிபட்டு எல்லாரும் கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு. அத போட்டோவை வாங்கி இப்படி கையில பார்த்துட்டு அதை அவர்கிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கொடுக்கும்போது சொல்லுவாரு, அங்க பாரு அவளோட முகத்துல வந்து ஒரு சிரிப்பு இருக்கு அப்படிம்பார். அது வாங்கி பார்த்தா அப்பதான் அவருக்கு தெரியும். அப்பதான் அந்த இது தைத்திரிய உபநிஷத் கார்த்தால எங்க ஆசிரமத்துல சொல்லுவாள் வேதபாராயணத்துல அந்த பிருகு வருணன் பிருகுவோட சம்வாதத்துல வர அந்த இது ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி சொல்லுவார், ஆனந்தத்தோட ஆதாரத்துலதான்ப்பா இந்த லோகமே இருக்கு. அந்த ஆனந்தம்னா இட் இஸ் நாட் மென்டல் எக்ஸைட்மெண்ட், இட் இஸ் பீஸ். இந்த நம்மளுக்கு எல்லாருக்கும் அதுதான் அனுபவமா நம்மளுக்கு சுஷுப்தியில கொடுக்கிறார் பகவான் கிருப்பையினால. அந்த இருப்பு மாத்திரமா இருக்கிறதுல இருக்கிற ஒரு அமைதி, எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம மனசோட சலனமே மேலேயோ கீழியோ எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த அமைதி. அந்த ஆதாரத்துலதான்ப்பா இந்த மேடு பள்ளம் நல்லது கெட்டது எல்லாமே அந்த ஆதாரத்துலதான் இருக்கு. அந்த ஆதாரமான ஆனந்தம்ங்கிற அந்த இருப்புக்கு அந்நியமா வந்து எதுவுமே இருக்க முடியாது. அதுகிட்ட கனெக்ஷன் இல்லாம எதுக்கும் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. அதனால அந்த ஆனந்தம் இல்லாம கஷ்டப்படுறவா அப்படின்னு யாருமே கிடையாது. நம்ம இவர் சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் அவரும் ஒரு கான்டெக்ட்ல வந்து சொல்றார், நம்ம எவ்வளவு பேரை பாக்குறோம் இந்த லோகத்துல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஐயோ என்னால தாங்கவே முடியலையே அப்படின்னு பெருசா அழறவாளெல்லாம் பாக்குறோம், இவாளா தாங்கறா அப்படின்பார். அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்டார். அதாவது எல்லாத்தையுமே தரிச்சுட்டு இருக்கிற அந்த ஆதாரம்ங்கிறது வந்து தட் இஸ் பீஸ். அந்த பீஸோட ஆதாரத்துலதான் வந்து ஹாப்பினஸும் இருக்கு, அன்ஹாப்பினஸும் இருக்கு, சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு, கன்ஃபியூஷனும் இருக்கு, கிளாரிட்டியும், எல்லாமே அந்த இருப்புங்கிற ஆதாரத்துலதான் இருக்கு. அதனால்தான் அது நோபடி கேன் மிஸ். அது பட் என்ன நம்மளோட கவனம் அதுல விழ மாட்டேங்கிறது. எப்படி படங்களை பாக்குறதுல வந்து நம்மளுக்கு ஈடுபாடு எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்கிரீனை நம்ம கவனிக்க மாட்டோமோ, அந்த மாதிரி தோ தட் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் தேர், அதுல கவனம் விழ மாட்டேங்கிறது. இந்த மேடு பள்ளம் கருப்பு சேப்பு நெட்ட குட்டையிலேயே கவனம் போயிட்டு இருக்கே தவிர்த்து ஆதாரமா இருக்கிற பொருள்ல கவனம் விழ மாட்டேங்கிறது.
அது அதுதான் வந்து அது நீ இத பாரு அப்படின்னு அது சொல்றது இல்லையா, அப்ப அதுல அப்படியே அந்த கவனம் விழுந்துடும். அது நம்மளோட பவர் இல்லை, அது நம்மளோட பவர் இல்ல, அதோட பவரும் இல்ல, அதுக்கு சங்கல்பம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஜீவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற அப்பியரன்ஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற தாகம் வந்து எவ்வளவு தீவிரமா இருக்கோ, அந்த தாகத்துக்கு ஈக்குவலண்டா அங்கேருந்து உபதேசமும் வரும், அதை கிரகிச்சிக்கவும் முடியும். எல்லாமே ஒரே பொருள் தான் ஆக மாட்டோம். அந்த தாகம், அது தாகத்துக்கு வர உபதேசம், அதை வந்து கிரகிச்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி எல்லாமே ஒரே பொருள் தான். ஆக்சுவலி அந்த தாகத்தை ஏற்படுத்துறதும் அதுதான். நம்ம பிளான் பண்ணி we cannot develop the need to realize the self. Project to develop the need to realize the self எல்லாம் அதெல்லாம் not possible. அதெல்லாம் சிம்பிளா வாழ்ந்தா போறோம். அது ஒவ்வொரு ஜீவனையும் எப்படி நடத்தணுமோ அது ஏற்கனவே நடத்தின்னு இருக்குங்கிறத புரிஞ்சுட்டாலே அடங்கி பேசாம இருந்தா நமக்கு எங்க போகணுமோ அது என்ன வேண்டி நீ யாது அருள் செய்தாயப்பா, நான் கேட்டாப்பா உனக்கு வந்து எனக்கு லௌகீகமா இப்படி இருக்கிறதுக்கோ இல்ல மோட்சத்துக்கோ இதுக்கோ அதுக்கோ நான் பிரார்த்தனை பண்ணிதான் நீ கொடுக்க வேண்டி இருக்கு. பாத்துக்கிறதே நீதான், அது ஆதாரமான தூண்டுதல், இந்த ஜீவனோட இயக்கத்தை தூண்டுறதே நீதான். அப்புறம் உனக்கு அந்நியமா நான் என்னத்தை பிரார்த்தனை பண்ணிட முடியும், என்னத்தை செயல்பட முடியும், என்னத்தை அச்சீவ் பண்ணிட முடியும். அங்கதான் சரணாகதிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிறது. Because you realize that surrender is what is there already. It is not some action to be done. அது திருவாசகத்துல சான்ஸே இல்லை. அதை குழைத்த பத்தில அவர் கொடுத்த அது சரணாகதியோட அந்த இஃபெக்ட் வந்து அதான் again see whatever touches the souls cannot be really expressed, it has to be experienced. அந்த வார்த்தைகளோட பேக்ல அதோட பவர் இருக்கும். எல்லா அனுபவ வாக்கியத்துக்கும் அதுதான் வந்து அதுதான் கிரக்ஸ். அந்த அனுபவ வாக்கியம் இருக்கிற கிரந்தத்தை நம்ம ஓதுறோம், திருவாசகம்லாம் ஓதுறோம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகளோட வெர்பல் மீனிங் எல்லாம் தெரியறதோ தெரியலையோ, அத அப்படி குறுக்க அனலைஸ் பண்றது, டீப்பா பாக்குறது, அதெல்லாம் பார்க்க தெரியறதோ தெரியலையோ, அதெல்லாம் என்னவோ இருந்துட்டு போட்டோம், அது என்ன இருக்கிறதுக்கு இருக்கோ இருந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த ஆதாரத்துல வந்து அந்த அனுபவத்தோட டேஸ்ட், அந்த ரசம் அப்படியே இருந்துட்டே இருக்கும். அதை ஸ்பர்ஷம் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்பர்ஷம் பண்ணிட்டே ஓதிண்டே போனோம்னா போறோம். தப்பா கச்சாமுச்சான்னு பிரிச்சு படிச்சா கூட பிரச்சனை ஒன்றும் இல்லை, நத்திங் வில் கோ ராங். அதை பிடிக்கிறது தான் வந்து அந்த அனுபவ கிரந்தத்தை ஓதுறதோட முக்கியமான பாயிண்ட். திருவாச்சகம்லாம் அண்ணாமலையான் அப்படி அள்ளி கொடுத்தது. நீங்க எனக்கு கொடுத்தது. இப்ப எல்லாருக்கும் கொடுக்க போறது. யாருக்கும் எதுவும் கொடுக்கல, எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். சாரதா பின்ன ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ we are always lost in the pictures and so there is no focus on the canvas சொல்றோம் இல்லையா? So that is because of the strength of the individual sense, is it? அதுதான் அந்த 3 மலங்கள் சொல்றது. ஒண்ணு வந்து இந்த ஐடென்டிட்டி கிட்ட இருக்கிற அசோசியேஷன், அது the importance that is given to the identification, அதான் ஆணவ மலம். இன்னொன்னு வந்து இந்த ராங் நாலேஜ். அதாவது தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா நம்ம தெரிஞ்சுட்டதுதான் ரைட்டுன்னு புடிவாதம் பிடிக்காம இருந்தோம்னாலே will be much better. அதாவது நம்மள கரெக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அந்த ராங் நாலேஜ் கிட்ட பிடிவாதமா பிடிச்சுக்கிறதுங்கிறது அது ஒரு பாயிண்ட். அப்புறம் கொஞ்சம் அடிச்சு திருத்தணும், அந்த ராவணன மாதிரி தப்பானதையே இதுதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன ஃபோர்ஸிபிளா நீ தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணி அப்புறமா நானா ஆமா நம்ம பண்ணினது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி தரணுமா இருக்கு. அப்புறம் இந்த கர்ம வாசனை, அதான் இந்த 3 விதமான மறைப்புன்னு கீதையில பார்த்தோம் இல்லையா? அந்த கர்ம வாசனை, ஏதோ பண்ணணும் இல்ல பண்ணாம இருக்கணும், அது ரெண்டும் ஒண்ணுதான், காயினோட இந்த சைடு அந்த சைடு. இந்த பண்ணணும் பண்ணி தீத்தாதான் ஆச்சுங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்குன்னு சொன்னா
அவ என்ன பண்றது, அவ நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் சும்மா இருந்தா இருக்க முடியாது. அது அந்த தூண்டுதல் வருது இல்லையா அந்த ஜீவனுக்கு, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இருந்து வருது இல்லையா, சரி அதெல்லாம் பண்ணி உனக்கா அப்பாடி போறோங்கிற வரைக்கும் அது ஏதோ பண்ணி அது கொஞ்சம் அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணணும். இல்ல நீ பேசாம சும்மா இருன்னு உட்காந்துதான் கண்ண முடியும்னு உட்காந்து மண்டைக்குள்ள இட் வில் பி ரன்னிங் ரயட். அது ஆக்சுவலி that is more harmful. You can better involve yourself in action. ஸோ அப்படி அடிபட்டு கத்துக்க வேண்டியதா இருக்கு. அது இட் இஸ் அது என்ன அந்த அந்த அம்சத்துக்கு, அதாவது நான் இந்த ஆளுங்கிறதுக்கு கவனம் போடுறது எனக்கு தெரிஞ்சதுதான் அப்படிங்கிறதுக்கு, இல்ல எனக்கு இதை பண்ணணும் பண்ணி தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த அந்த நாட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறோமோ அத்தனை வந்து கவனம் வந்து அந்த இருப்புல விழாது. இப்ப அது ஒண்ணுமே இல்லை, எனக்கு என்னத்த சொல்றது தெரியல. எனக்கு இப்போ வந்து பலூன் வேணும் அப்படி ஏதாவது ஒரு குட்டி குழந்தைக்கு பலூன் வேணும்னு இருக்குன்னு வச்சுக்கோமே, அது பலூன் வேணுங்கிறது மண்டையில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு சுத்து வட்டாரத்துல எதுவுமே இல்லை, பலூன் வேணும் 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 பலூன் வாங்கி தர மட்டும் அழுதுண்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மைண்டு ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும். எனக்கு எதாவது குட்டி குழந்தைக்கு பலூன் வேணும், எனக்கு வேற ஏதாவது வேணுமா இருக்கும், ஏதாவது வேலை வேணும், காசு வேணும், இல்லை இது வேணும், ப்ரமோஷன் ஏதாவது சம்திங் வாட் எவர் ஆன் அர்த், அவாவா இருக்கிற சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. அப்ப அந்த மைண்ட் வந்து இட் சீக்ஸ் இட் லைக் எனி திங், திருப்பி 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 அதை பத்தியே தாட்ஸ், அதை பத்தியே ப்ரொஜெக்ஷன்ஸ், எனர்ஜி ஃபுல்லா ஃப்ளோ ஃபுல்லா அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த தீவிரமா வேணும் வேணும் வேணும்னு இருக்க 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 அப்பதான் அந்த இருப்பை கவனிக்கவே முடியாது. ஏன்னா அந்த எண்ணங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா அடுத்து 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 வந்துட்டே இருக்கும். And that's a drain on the energy இல்லையா? அதனாலதான் வந்து அந்த அந்த எண்ணங்களே பார்த்தோம்னா எனக்கு இப்ப என்ன வேணும்னு என்னதான் சொல்றதுன்னு தெரியல, திருப்பி பலூன் தான் வருது. பலூன் வேணும் அப்படிங்கறதுல பலூன் மேல கவனத்தை போடாதக்கு அதனால்தான் அண்ணாமலையான் யாருக்குன்னு பாருன்னார். பலூன் மேல அந்த ஆங்கிள் எனர்ஜி போகப்படாதுங்கிறதுனால்தான் வந்து பலூன் வேணுங்கிறது நான், எனக்கு, நான் அப்படிங்கறதுல ஆங்கிள் அந்த ஃப்ளோவை வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் வந்து ஆக்சுவலா சோர்ஸ். ஆனா இம்மிடியட்டா அது அடங்காது. ஏன்னா அது பலூனை பயங்கரமா பிடிச்சிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் பலூன் பலூன்னு கத்தும் குதிக்கும் என்னோ பண்ணும், பரவாயில்ல நீ குதி கத்து என்னோ பண்ணு, ஆனா நம்ம கவனத்தை வந்து அது மேலேயே வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது கிருப்பைனால்தான், நம்ம சாமர்த்தியத்துல எல்லாம் கிடையாது. எல்லாமே அதாவது சொன்னோம் இல்லையா, வண்டி கிருப்பை, பெட்ரோல் கிருப்பை, எல்லா லீவர்ஸும் கிருப்பை, அதுதான் டிரைவர், அப்படித்தான் ஓடி ஆகணும் வண்டி. அது முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அதுகிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணி, ஐயோ தாங்க முடியல நான் பண்றேங்கிறத தயவு செஞ்சு நீ தான் மேனேஜ் பண்றேங்கிறது புரியவே, அது ஏதோ காமிச்சு கொடு அப்படின்னு சொன்னா அது சூப்பரா பண்ணுவது. அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினா அது நடத்துற அழகு இருக்கே, அது அனுபவிச்சிட்டோம்னா அப்புறம் அதுக்கு அடங்கிடுவோம். அது நடத்துற அழகு நிஜமாவே அது பார்த்துட்டோம்னாலே வந்து உண்மையா பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது நம்ம பண்ணணும்னு கிளம்ப முடியாது. So then that holds good even if இப்ப நம்ம யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பான வழியில போறான்னு பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்து the tendency is to tell them இதை பண்ணக்கூடாது, this is not good for you அப்படிங்கிற ஒரு அது வந்து மைண்ட்ல இருந்து வரக்கூடாது. அதாவது நம்மளோட மனசு வந்து மனசு has its own judgment of what is good and what is bad. அந்த மைண்ட் வந்து சரி ஐ எம் சப்போஸ் டு கரெக்ட் தெம் ஆர் ஐ எம் சப்போஸ் டு ஹெல்ப் தெம் அப்படிங்கிற பாவத்துல இயங்கி சொல்றதுங்கிறத விட அந்த மூலமான எனர்ஜினால இயக்கப்பட்டு வாயிலிருந்து வார்த்தைகள் வருது அப்படின்னா அது அவளுக்கு வந்து பிரயோஜனப்படும். அவ நம்மளுக்கு எதிர்க்க காட்டிக்கலைனாலும் திட்டினாலும் எது பண்ணினாலும் அதோட இஃபெக்ட் வந்து அவளுக்கு பிரயோஜனப்படும். நம்மளுக்கும் வந்து நானா கொண்டு அவளை போய் நல்வழிப்படுத்தினேன், அவளுக்கு உபதேசம் பண்ணினேன், என்னமோ சொல்லி கொடுத்தேன், தெரியாததை சொல்லி கொடுத்தேங்கிற அந்த பாதிப்பு நம்மளுக்கும் இருக்காது. So ஒரு சிச்சுவேஷன்ல சப்போஸ் ஐ ஃபீல் தட் இட்ஸ் பெஸ்ட் டு லெட் them learn by the experience and not interfere-na, then giving respect to that thought also அதுதான் ப்ராப்ளம். சென்ஸ் ஆஃப் டூவர்ஷிப் வந்து ஃபுல்லா போகலைன்னாக்க
அது சொல்றதா நான் சொல்றேன்னா அது நான் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற கொஸ்டின். ஒரு பாயிண்ட் என்னன்னாக்க வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் டிசைடட் பை தட் ஒன்லி. அதோட தீர்மானம் இல்லாதக்கு எதுவுமே நடக்காது. அது வந்து நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த குறுக்கே பிளான் வருது இல்லையா, இது இப்படி பண்ணணுமா, அது அப்படி பண்ணணுமா, மாத்தி பண்ணணுமா, மாத்தாம பண்ணணுமா, அது அங்கதான் பிரச்சனையே வருது. அது தப்பு. மைண்ட் தான் ஜட்ஜ் பண்ண முடியும் நல்லது கெட்டதுங்கிறது. தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஆக்சுவலி அது நடத்தி தான் நடக்கிறது, அது நடத்தாதக்கு நடக்காது. ஆனா அது ஜீவன் வந்து புடிவாதமா இருக்கிறதுனால நான் இப்ப இந்த ரூட்ல தான் போவேன்னு பயங்கரமா புடிவாதம் போகாதேப்பா அப்படின்னு சொன்னாக்க சரி போயிட்டு வா. அது அதுக்குதான் தெரியும் எந்த சிச்சுவேஷன்ல அந்த எனர்ஜியை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணணும், எங்க கண்ட்ரோல் பண்ணணும், எங்க வால்வை எவ்வளவு திறக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தான் தெரியும். அது நம்ம இட் இஸ் பியாண்ட் அஸ், ஆக்சுவலி பியாண்ட் த இண்டிவிஜுவல் சென்ஸ் டு ரியலைஸ் how strong or how அதாவது அந்த எனர்ஜியை வந்து நம்ம அதை பிரவൃத்திக்கு எடுத்துட்டோம்னா நம்மளால அதை எவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ண முடியும், அது நம்மள எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போயிடும். ஏன்னா வாயு நாவமிவாம் பசின்னு சொன்னார் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் கீதையில. அது காத்துல போற கப்பலை தள்ளின்னு போற மாதிரி அந்த எனர்ஜி நம்மள எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போயிடுங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ணி பார்க்கவே முடியாது. நம்ம ஜடபரதர் கதை, ஒரு மான் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு மான், அது மான் குட்டி, அதுக்கு ஏதோ சாப்பாடு போடுறேன், இது என்னது, வாட் இஸ் த பிக் டீல், அது என்ன பாதிக்க போறது அப்படிங்க. அது எப்படி எந்த ரேஞ்சுக்கு போகும் அந்த எனர்ஜிங்கிறது நம்மளால இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு இட் இஸ் பியாண்ட் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். that is true. And இல்ல அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது தான் சம்டைம்ஸ் I start to feel எத்தனைல மாட்டின்னு இருக்கோம், எப்படி வெளியில வரப்போறோம், எங்க வந்து மாட்டின்னு இருக்கோங்கிற கொஸ்டினே அப்பதான் ஆரம்பிக்கிறது. அப்பதான் வந்து அண்ணாமலையானோட வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே ஒரு மருந்து போட்டு ஆத்துவெல்லாம். யூ ஆர் ஆல்ரெடி தட், the self is already realized. ஐயோ என்னவா இருக்கும் தெரியுமா அந்த வாக்கோட பவர்லாம். நம்ம எங்கேயோ மாட்டின்ட்டு என்னமோ பண்ணி ட்ரீம்ல இருந்து முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சுப்பா. அங்க இருக்கிற ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கே இல்ல. பட் அது வந்து அது அவ்வளவு ஈஸியா விட்டு போக மாட்டேங்கிறதுங்கிறதுதான் ஃபேக்ட். ஐ கேன் அல்ல, அதுதான் சொல்றேன், அது விட்டு போக மாட்டேங்கிறதுன்னு அது மேல கவனத்தை போடாதக்கி. அதுதான் குரங்க நினைக்காதக்கி. பசுமாடு குரங்கு பிடிச்சுட்டே இருக்கு, இல்ல பசுமாடு. ஐயோ குரங்கு மண்டைய விட்டு போகவே மாட்டேங்க, இல்ல பசுமாடு. கடைசியில் ரெண்டுத்தையும் சேர்த்து நினைக்க வேண்டியிருக்கு. குரங்கும் பசுமாடுதான் போ, ஃபைனலி அவ்வளவுதான். பசுமாடுக்கு அந்நியமா எதுவும் இல்ல, குரங்கும் இல்ல, கரடியும் இல்ல. And the same thing applies even for anybody who is trying to control. இப்ப வந்து நமக்கு சரி இந்த பாதையில போகணும்னு வந்து எனக்கு ஒரு இன்ட்யூட்டிவ் ஃபீலிங் இருக்கு. பட் அது அந்த பாத்தை டிராவல் பண்ணும்போது there are so many obstacles, in terms of what people tell, in terms of what happens in life, அதெல்லாம் இருக்கு இல்லையா? So அதுதான் எனக்கு அத many times I feel it's a big blessing to go to a guru without any theoretical knowledge. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரவே வராது. தியரியா படிச்சு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி சாதனை பண்ணணும் எதையாவது மண்டையில வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறம் நம்ம அதை பண்ண முடியல, இல்ல அது பண்றத தடை வருது, என்னவோ வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்பதான் பாதிக்கிறது. ஏன்னா எனக்கு it was my luck actually that I went to Annamalayan straight without any theory. அதோட இஃபெக்டே தனி. இது ஏன்டா இவ இப்படி எல்லாம் யோசிக்கிறான், மண்டைய திரிகிண்டு இவ்வளவு திரிக்கணுமா மண்டைய அப்படிங்கிற அது பிரசன்ஸ்ல அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி எல்லாம் தலைய போய் திரிக்கணும் அப்படின்னு தோணும் எனக்கு. அது தென் ஐ ரியலைஸ் தட் அது என்ன பண்றது, ஆக்சுவலி தீஸ் திங்ஸ் காட் இன் டு த ஹெட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் தேர் அந்த பிரசன்ஸுக்கு. அப்ப அதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் இதுவும் இருக்கே அப்படின்னு அது என்னமோ வந்து விடுறது பாவம்.
சரி பரவாயில்ல, அதுவும் அதுதான் வர வச்சிருக்குன்னு விட்டுற வேண்டியதுதான். எதுவா இருந்தாலும் எந்த எனர்ஜியும் லூஸா வெளியில பிரவൃத்தியில விடவே படாது. அதுகிட்டயே தான் விடணும் எந்த எனர்ஜியா இருந்தாலும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. அண்ணாமலை.